ஆப்பிள் பென்சில், ஸ்மார்ட் வாட்ச், உங்களுடைய மொபைல், ஷிப், ஏரோப்ளேன், புல்லட் ட்ரெயின், ராக்கெட், ஹபிள் டெலிஸ்கோப், ஈவன் த கிரேட் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப், இதில் எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்ன தெரியுமா? ஜைரோஸ்கோப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜைரோஸ்கோப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டெக்னிக்கலான டீட்டெயிலாம் போட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த ஜைரோஸ்கோப் அப்படிங்கிறது என்ன, இது பேசிக்காக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இது எப்படி நம்மளோட டிவைசஸில் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்குது, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்னுடைய வீடியோவில் சிம்பிளான இந்த மெக்கானிக்கல் ஜைரோஸ்கோப் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரியான நிறைய ஜைரோஸ்கோப்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்ஸ் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த ஜைரோஸ்கோப் பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய நிலையிலிருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கக்கூடிய ஒரு டிவைஸ், அதுதான் ஜைரோஸ்கோப். இந்த ஜைரோஸ்கோப்புக்குள்ளே ஒரு வீல் இருக்குது. அது ஒரு அச்சை சுற்றி வந்து அந்த வீல் சுழலுது. அப்படி சுழலும் போது அந்த ஜைரோஸ்கோப் அப்படிங்கிறது தன்னுடைய நிலையில் மாறாமல் அப்படியே இருக்குது. அது சார்ந்து இருக்கக்கூடிய தளம் மாறினாலும் கூட, அசைந்தாலும் கூட, தன்னுடைய நிலையிலிருந்து மாறாமல் அப்படியே சுற்றிட்டு இருக்கிறது தான் இந்த ஜைரோஸ்கோப். ஜைரோஸ்கோப் அது எதுன்னு சொல்லி புதுசாக பேசணுன்னு என்னமோ ஏதோ இது புதுசாக ஒரு டிவைஸ்டா அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ஜைரோஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக சின்ன பிள்ளைங்களாக நம்ம இருக்கும்போது விளையாடின பம்பரம் இருக்குதுல்ல, அந்த பம்பரத்தினுடைய ஒரு மேம்பட்ட வடிவம் தான் இந்த ஜைரோஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். நம்ம கையால் சுற்றுற பம்பரமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம விளையாடுறதுக்கு பயன்படுத்துகிற பெரிய பம்பரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அது வேகமாக சுற்றிட்டு இருக்கும்போது அது சுற்றிட்டு இருக்கக்கூடிய அந்த பேஸ் இருக்குல்ல, அந்த தளம் தன்னுடைய நிலையிலிருந்து அது சரிஞ்சாலும் சரி, என்ன ஆனாலும் பம்பரம் அதனுடைய நிலையிலே இருந்து தன்னுடைய அந்த நிலையை மாற்றாமல் ஒரே மாதிரி அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஜைரோஸ்கோப்பில் ஒரு வளையத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஒரு வீல், அதனுடைய அச்சை சுற்றி அது சுற்றும்போது அது தன்னுடைய நிலையை மாற்றாமல் வெளிப்பக்கம் எந்த மாற்றம் இருந்தாலும் அது தன்னுடைய நிலையை நோக்கி திரும்புறதுக்கு முயற்சி பண்ணும். மீண்டும் சரியான தன்னுடைய நிலைக்கு வந்து மாறும். அந்த விஷயத்தை தான் நம்முடைய டிவைஸில் எல்லாத்துலேயுமே பல நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். 18ஆம் நூற்றாண்டினுடைய கடைசியில் ஜான் செர்சன் அப்படிங்கிறவர் இந்த பம்பரம் வந்து அதனுடைய பேஸ் மாறினாலும் கூட அசையாமல் ஒரே நிலையில் சுற்றுதா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். இதை கப்பல் பயணத்தில் பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சார். அதுக்கு முன்னாடியெல்லாம் காந்த திசையை காட்டி பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அது வந்து எந்த திசையில் போகுது அப்படிங்கிறத காட்டும். ஆனால் கப்பலுடைய நிலை எப்படி இருக்குது, அது எதுவும் சரிஞ்சிருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது காட்டாது. ஆனாலும் அவர் அந்த பம்பரத்தை வச்சு நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணார். அவர் போன கப்பலும் அவர் கூடவே சேர்ந்து போன எல்லாருமே வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அதனால் அதுக்கப்புறமா அதை வந்து பயன்படுத்துகிற அந்த முடிவை வந்து அப்படியே கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா லியோன் ஃபெஸ்கோ அப்படிங்கிறவர் இந்த ஐடியாவை எடுத்து ஒரு வீலை ஒரு கிம்பலுக்குள்ளே வச்சு ஃபிட் பண்ணி அது உள்ளேயே சுற்றுற மாதிரி அதை சப்போர்ட் பண்ணி ஒரு டிசைன் வந்து பண்ணார். அந்த டிசைனில் அந்த வீல் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்ததையும் தன்னுடைய நிலை மாறாமல் அது சுற்றிக்கிட்டு இருந்ததையும் கண்டுபிடிச்சார். ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணுற மாடர்ன் ஜைரோஸ்கோப்புடைய புரோட்டோடைப் இப்படி தான் பிறந்தது. இந்த மாடர்ன் ஜைரோஸ்கோப் கண்டுபிடிச்சாலும் கூட அதை எப்படி யூஸ் பண்ணுறது, எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அதனால அது ஒரு டாய் மாதிரி தான், சும்மா பொம்மை மாதிரி சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஜைரோஸ்கோப்பை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு தேவை வந்தது. தேவை தான் கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த ஜைரோஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு தேவை வந்தது. அது எப்போ வந்தது, எப்படி வந்தது தெரியுமா? முதலாம் உலகப் போர் அப்படிங்கிற போர்வேலை வந்தது. பயங்கரமான ஒரு நீடில் எப்படி ஒரு நாடு இன்னொரு நாட்டை விட போரில் மேம்பட்டு நிற்கலாம் அப்படிங்கிற போட்டி. இந்த போட்டியில் இந்த ஜைரோஸ்கோப் வந்து மிக முக்கியமான பங்கு வகிச்சுது. முதல்ல இந்த ஜைரோஸ்கோப்பை வெற்றிகரமாக எதில் பயன்படுத்தினாங்க தெரியுமா? ஏவுகணையில். ஏவுகணைகள்லாம் அக்யூரேட்டாக நம்ம ஏவணும் அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஏவ முடியும். அப்படிங்கிற அந்த நிலையிலிருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கும் அதிகமாக நம்ம இந்த ஏவுகணைகளை அக்யூரேட்டாக கொண்டு போய் டார்கெட்டில் அடிக்கலாம் அப்படிங்கிறத எதை வச்சு சாதிச்சாங்க தெரியுமா? இந்த ஜைரோஸ்கோப்பை வச்சு தான். முதல்ல சொன்னல, இந்த ஜைரோஸ்கோப் தன்னுடைய நிலையிலிருந்து மாறாது. அப்போ அந்த ஏவுகணை வந்து வேகமாக போயிட்டு இருக்கும்போது அந்த ஏவுகணை மெதுவாக திசை மாற ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஜைரோஸ்கோப் வந்து அதுக்கு எதிர் விசையாக செயல்பட்டு அந்த ஏவுகணை திசை மாறாமல் சரியான வேகத்தில் போனதை உறுதி செஞ்சுது. அதனால் இந்த இடத்துல இருந்து இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில்
இந்த கோணத்தில் நாம் இந்த ஏவுகணையை ஏவணும் அப்படின்னா அது மிகச்சரியா இந்த இடத்துல போய் தாக்கும் அப்படின்னு சொல்லி மிகச்சரியா சயின்டிஸ்டால கணக்கு போட முடிஞ்சது. கண்டம் விட்டு கண்டம் தாவும் ஏவுகணைகள் பிறந்தது, பல பேரழிவுகளையும் உண்டு பண்ணது. முதலாம் உலகப் போரில், இரண்டாம் உலகப் போரில், ஏவுகணையில், போர்க்கப்பல்களில் எல்லாம் இதை பயன்படுத்தி எவ்வளவு நாசமாக்க முடியுமோ அவ்வளவு உலகத்தை நாசமாக்கினதுக்கு அப்புறமா கடைசியாக இந்த ஜைரோஸ்கோப் கமர்ஷியல் ஃப்ளைட்டுக்கு வந்தது. இந்த ஜைரோஸ்கோப் வெற்றிகரமாக இன்னைக்கு பறக்கிற ஏரோப்ளேனில் பயன்படுத்தப்படுறதுனால டேக் ஆஃப் ஆனதுலேருந்து அதை திரும்ப லேண்டிங் பண்ணுற வரைக்கும் எந்த ஒரு அசிஸ்டன்ஸும் இல்லாமல் ஃபுல்லாக ஆட்டோ பைலட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தி ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு இன்றைக்கி இந்த ஜைரோஸ்கோப் தான் பேருதவியாக இருக்குது. ஏரோப்ளேன் மேலே பறந்துட்டு இருக்கும்போது பல விதங்களில் அது பறந்துட்டு இருக்கிற நிலையிலிருந்து மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிப்புறத்தில் இருக்கிற காற்றினுடைய அழுத்தம், இந்த மாதிரியான காரியங்கள் ஏரோப்ளேன் பறந்துட்டு இருக்கும்போது அதனுடைய திசையெல்லாம் மாற்றிட முடியும். டேக் ஆஃப் ஆகும்போது தன்னுடைய பாதையிலிருந்து ஏரோப்ளேன் 1 டிகிரி மாறினாலும் கூட அதை மாற்றாமல் அந்த ஏரோப்ளேன் பறந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா ஒரு நாட்டில் போய் இறங்குறதுக்கு பதிலாக அது இறங்கும்போது வேற ஒரு நாட்டில் போய் இறங்கும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கல ஜைரோஸ்கோப், நான் மாறவே மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜைரோஸ்கோப், இந்த ஏரோப்ளேன் ஒருவேளை மாறும்போது உடனடியாக அதை சென்ஸ் பண்ணி அந்த மாற்றத்தை ஏரோப்ளேனில் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் பண்ணும். அது இப்படி பண்ணுறனால ஏரோப்ளேன் ஸ்ட்ரைட்டாக மேலேயோ கீழேயோ சைட்லேயோ எங்கேயுமே போகாமல் அது எப்படி பறக்க வைக்க முடியா ஆட்டோ பைலட் போடப்பட்டிருக்குதோ அதே மாதிரி அது பறந்துக்கிட்டே இருக்கும். அடடே, இந்த ஜைரோஸ்கோப் சரியான ஆளாக இருப்பான் போலையே அப்படின்னு சொல்லி நாசா கண்ணில் அது பட்டுச்சு. 3 சூப்பரான ஜைரோஸ்கோப் டிசைன் பண்ணி அதை ஹபிள் டெலிஸ்கோப்புக்குள்ள வச்சு ஹபிள் டெலிஸ்கோப்பை கொண்டு போய் ஸ்பேஸில் வச்சாங்க. ஹபிள் டெலிஸ்கோப் எந்த திசைக்கு திரும்பணும், எந்த திசையிலேருந்து மாறாமல் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் கீழே இருந்து கமெண்ட் கொடுக்குறாங்களோ அந்த திசையில் அது மாறாமல் அப்படியே இருந்து சூப்பரான ஃபோட்டோஸை நமக்கு எடுத்து அனுப்பிச்சல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஹபிள் டெலிஸ்கோப்புக்குள்ள உள்ளே இருந்த 3 சூப்பரான ஜைரோஸ்கோப். இவ்வளவு ஏன், இன்னைக்கு ஜேம்ஸ் வெப் விண்வெளி தொலைநோக்கி சூப்பரான ஃபோட்டோஸ் எடுத்து நமக்கு அனுப்பிட்டு இருக்குல்ல, அதுக்கும் உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடியது இதே மாதிரி லேட்டஸ்டாக டிசைன் பண்ணியிருக்கிற சூப்பரான ஜைரோஸ்கோப் தான். மற்ற எல்லா டிவைசஸ் மாதிரியே இந்த ஜைரோஸ்கோப்பும் வர வர சின்னதாகிட்டே இருந்தது. இன்றைக்கி நம்ம பயன்படுத்துகிற கார்களில் இருக்கக்கூடிய ஏர்பேக் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷனில் உடனே இந்த ஏர்பேக் வருதில்ல, அந்த சென்சார் டக்குன்னு ஒர்க் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஜைரோஸ்கோப்பை தான். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மையை சொல்கிறேன். இந்த ஜைரோஸ்கோப்பை பயன்படுத்தி 2 வீல் மட்டுமே வச்ச ஒரு காரை தயாரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த காரில் 2 வீல் தான் இருக்கும், ஆனால் உள்ள ஒரு ஜைரோஸ்கோப் வச்சுருப்பாங்க. அதனால இந்த கார் ஃபாஸ்ட்டாக போகும்போது ஒருவேளை இந்த கார் சரிகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற இந்த மெக்கானிக்கல் ஜைரோஸ்கோப் அதனுடைய எதிர் திசையில் செயல்பட்டு இந்த கார் கீழே விராமல் அதை தடுக்கும். இன்றைக்கி நிறைய லேட்டஸ்ட் பைக்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதாவது ஆன்டி கீழே விழாமல் இருக்கிற மாதிரியான, அதை தள்ளி விட்டாலும் கீழே விழாமல் நேராக இருக்கிற மாதிரியான பைக்கெல்லாம் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த பைக் எப்படி தள்ளி விட்டாலும் கீழே விழாமல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான், அதுக்குள்ளே ஒரு ஜைரோஸ்கோப் வச்சுருக்கிறாங்க. இனி வர்ற நாட்களில் இந்த மாதிரி கீழே விழாமல் நல்ல வெல் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நிறைய பைக்ஸை நம்ம ரோட்ஸில் பார்க்கலாம். முக்கியமாக இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் வரும்போது நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனில் ஜைரோஸ்கோப் எந்த அளவுக்கு பக்காவாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுப்பீங்க, சூப்பரான ஒரு ஃபோட்டோ வரும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய கை ஃபோட்டோ எடுக்கும்போது லேசாக நடுங்கும். நீங்கள் ஒரு ரோபாட்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கை நடுங்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த சின்ன சின்ன அசைவுகளை கண்டுபிடிச்சி அந்த அசைவு ஃபோட்டோவை பாதிக்காமல் சூப்பரான ஃபோட்டோ வர்றதுக்கு எது காரணம்னு சொல்லி நினைக்கிறீங்க? இந்த ஜைரோஸ்கோப் தான். அஃப்கோர்ஸ் அந்த ஜைரோஸ்கோப் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த ஜைரோஸ்கோப் மாதிரி இருக்காது, ரொம்ப சின்னதாக சிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜைரோஸ்கோப். அதனுடைய டிசைன் வேறு, ஆனால் அதனுடைய பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது சேம் தான். நீங்கள் கார் கேம் விளையாடும்போது உங்களுடைய மொபைலை ஸ்டீரிங் மாதிரி திருப்பும்போது கார் திரும்புதில்ல, அதுக்கு காரணம் ஜைரோஸ்கோப். இவ்வளவு ஏன், இன்னைக்கு ஆப்பிள் ஐபாட் விற்கிறதுல அவங்க கூட ஒரு ஆப்பிள் பென்சில் சேர்த்து விற்கிறாங்களே, சின்னதாக ஒரு பென்சில், அந்த பென்சிலுக்குள்ளே 9 ஆக்சிஸ் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஜைரோஸ்கோப் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்களேன் எவ்வளவு சின்னதாக இந்த ஜைரோஸ்கோப் தயாரிக்கப்பட்டிருக்குது. அதனால் ரொம்ப ப்ரிசைஸாக சூப்பரான டிராயிங்லாம் இந்த ஆப்பிள் பென்சிலை யூஸ் பண்ணி வரைய முடியுது. ஆச்சரியமாக இருக்குல்ல? ஒரு காலத்தில் டிவி பெட்டி சைஸுக்கு இருந்த இந்த ஜைரோஸ்கோப் இப்போது ஆப்பிள் பென்சிலுக்குள்ளே ஸ்மார்ட் வாட்சஸ்குள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சின்னதாக மாறி இருக்குது. இன்றைக்கி மட்டும் இல்லை, இனி எதிர்காலத்தில் வரப்போகக்கூடிய எல்லா டெக்னாலஜிலையும் இந்த ஜைரோஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. முக்கியமாக இந்த மெட்டாவர்ஸ் மாதிரியான நிறைய விஷயங்கள் டிசைன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த விர்ச்சுவல் வேர்ல்டு, இந்த மெட்டாவர்ஸ், இந்த கண்ணாடி மாதிரி போட்டுக்கிட்டு உள்ளே போய் விர்ச்சுவலாக உள்ளே போய் பார்க்குறது, இந்த மாதிரியான கேம்ஸ் எல்லாமே இப்போ டிசைன் பண்ணுறாங்க.
எதிர்காலத்தில் இந்த மாதிரியான கேம்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. ஃபேஸ்புக் மெட்டா அப்படிங்கிற அந்த கம்பெனி வந்து பல மில்லியன் டாலர்ஸ் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மெட்டா அப்படிங்கிற மெட்டாவர்ஸை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சைமல்டேனியஸாக நிறைய கம்பெனிகளும் இதில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மெட்டாவர்ஸ் மாதிரியான விர்ச்சுவல் வேர்ல்டு உள்ளே போய் நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறது, உள்ளே போய் நடமாடுறது, வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு நிறைய டேட்டாஸை கொடுக்க போகிறது எது தெரியுமா? இந்த ஜைரோஸ்கோப் தான். ஒரு காலத்தில் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸில் மட்டுமே பார்த்த பல விஷயங்கள் நடைமுறையில் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த ஜைரோஸ்கோப். நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்மளோட டிவைசஸில் உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம டிவைசஸ் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஜைரோஸ்கோப் எவ்வளோ உதவி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது சூப்பராக இருக்குல்ல? எந்த டிவைஸில் இருக்கக்கூடிய ஜைரோஸ்கோப் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஜைரோஸ்கோப் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான லிங்க்ஸ் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.